நம்ம இன்னைக்கு நவ திருப்பதிகளில் மூன்றாவது ஸ்தலமான செவ்வாயின் ஸ்தலமாக திகழக்கூடிய வைத்தமாநிதி பெருமாள் ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருக்கோளூர் அப்படிங்கிற ஊரை பற்றி தான் பார்க்குறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணியின் கரையில் இருக்கக்கூடிய ஊரில் ஒன்று தான் குபேர தீர்த்தம். இங்கே உள்ள தீர்த்தம் வைத்தமாநிதி பெருமாள், நிதி பெருமாள். நல்லா கவனிங்க, குபேரன் என்ன பண்ணுறாரு, பார்வதி தேவியினுடைய சாபத்தினால நவநிதிகளை இழந்துடுறார். இந்த நவநிதிகளும் என்ன பண்ணுது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த வைத்தமாநிதி பெருமாள் கிட்ட போய் சேர்ந்துருது. அந்த வைத்தமாநிதி பெருமாள் தன்னுடைய வலது தோளுக்கு கீழே அந்த நவநிதிகளையும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அப்போ இங்கே போய் குபேரன் அவரை வழிபட்டு வணங்கி அந்த திரும்பவும் அந்த நிதிகளை, நவநிதிகளை திரும்ப பெறுகிறார். இழந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கும் இழந்த பணத்தை, நம்ம பொருளாதார ரீதியாக நிறைய பேருக்கு கடன் கொடுத்து ஏமாந்துட்டோம், இல்லை வாங்கின கடனை அடைக்க முடியலை. ஏன்னா இது செவ்வாய் பகவானுடைய பரிகார ஸ்தலம், கடன் நிவர்த்தி ஸ்தலம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பொருளாதாரம் வந்துச்சுனாவே கடனை அடைச்சிடலாம் இல்லையா. இப்போ கடன் எப்படி அடையும், என்னை கடன் இல்லாமல் பண்ணுன்னு சுவாமிகிட்ட வேண்டுறதுனால கடன் அடைஞ்சிருமா? அதுக்கு தகுந்த பொருள் நிதி வேணும் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த நிதியை வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த வைத்தமாநிதி பெருமாளை வணங்கி இழந்த செல்வங்களை மீட்பதற்கான தலமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கோளூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வணங்குவோம். இதில் கர விமானம் அப்படிங்கிறது பெருமாளுடைய விமானமாக இருக்குது. மதுரகவி ஆழ்வார் இங்கே பிறந்த இடம், மதுரகவி ஆழ்வார் பிறந்த இடமாகவும் மரக்கால தலைக்கு அடியில் வச்சிருக்க திருக்கோலத்தில் இங்கே பெருமாள் காட்சி தருவதாக சொல்கிறாங்க. பொன் மரக்கால்னா அளக்கும் படி இல்லையா, அந்த படியை நிலையில் காட்சி தர்றாங்க. பெருமாளுடைய இரண்டு பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம், செவ்வாயின் பரிகார ஸ்தலம். இங்கே என்ன பண்ணலாம், செவ்வாய் தோஷத்தை நீக்கிறதுக்குன்னு போகலாமா, இங்கே கடன் அடைப்பதற்கு, பொருளை வேண்டுவதற்கு, எனக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடு அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை வைப்பதற்காக இங்கே போயிட்டு வரலாம்.